தொம்பக்குளம் இளைஞர் நற்பணி மன்றம் நடத்தும் பொங்கல் விழாவிற்கு வருடா வருடம் வருகை தந்து அரட்டை அரங்கத்தை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தொம்பக்குளம் தத்தெடுத்த நம்ம வீட்டு பிள்ளை மண்ணின் மைந்தன் பேராசிரியர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு என் பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் என்ற வரிகளுக்கு ஏற்ப உயர்விற்கும் வளரும் தலைமுறையினரின் உயர்விற்கும் திறமைக்கும் மேடை அமைத்து கொடுத்து 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக ஆம் நம்மால் முடியும் என்று பதாகை ஏந்தி இன்று வரலாற்று சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் தைவா நண்பர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, என்னுடன் பேச வந்திருக்கும் சக தோழமை சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, தை மாத குளிரையும் பொருட்படுத்தாது தூக்கத்தை துறந்து அரட்டை அரங்கத்தை காது கொடுத்து கேட்க வந்திருக்கும் அத்தனை கலை நெஞ்சங்களுக்கும் என் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். ஐயா, அழுத்தம்னா என்னையா? இப்போ கண்ணுல திரவங்கள் இருக்குது, அதுல அழுத்தம் இருந்ததுன்னா பார்வை போயிடும், ரத்த நாளத்துல அழுத்தம் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும், மனசுல அழுத்தம் இருந்ததுன்னா பைத்தியம் ஆயிடுவான். ஆக மொத்தத்துல அழுத்தம்னாலே சிக்கல் தாயா. இப்படிப்பட்ட அழுத்தம் சமூகத்துல இருந்துச்சுன்னா எப்படிங்கய்யா இளைஞர்கள் பொறுப்பா இருக்க முடியும்? இளைஞர்கள் பொறுப்புகளை துறக்க சமூக அழுத்தம் தான் காரணம்னு பேச வந்திருக்கையா. முதல்ல கல்வியில இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான சமூக அழுத்தம் இருக்குன்னு சொல்றையா. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீர ராமபாண்டியர். இந்த உலகத்திலேயே கேவலமான தொழில்னா என்னையா? உலகத்திலே கேவலமான தொழிலா? அப்படி ஒரு தொழில் இருக்கா என்ன? பிச்சை எடுக்கிறது தான்யா. பிச்சை எடுக்கிறது? அப்படி பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை, தப்பில்லை. அப்படி பிச்சை எடுத்தாவது படிச்சிருங்கன்னு புலவர் சொல்றாருங்கய்யா. அப்படிப்பட்ட கல்வியின் மதிப்பறிந்து படிக்கிறாங்கய்யா என்னுடைய இளைஞர்கள். படிச்சு 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல நிறைய மதிப்பெண்கள் வாங்குறாங்க. அப்படி நிறைய மதிப்பெண்கள் வாங்கி தன்னுடைய மருத்துவராகும் கனவு முடக்கப்பட்ட தருணத்தை தாங்க முடியாமல் தற்கொலைக்கு முயன்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சகோதரி அனிதாவை போல எத்தனை இளைஞர்களை நாம் காவு கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான். ஒவ்வொரு வருடங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்னாடி தெரியாத எத்தனையோ குழந்தைகள் மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு இருக்காங்க. இந்த மார்க் வாங்கலாம் பிரச்சனை இல்லை, படிச்சு மார்க் எடுத்துருவாங்க. ஆனால் அவங்களுடைய கனவு மருத்துவம் போக முடியல. கேட்டா நீட். ஐயா, 12ஆம் வகுப்பு பொது தேர்வுல சென்டம் எடுக்கிறவங்களால ஏன் நீட் தேர்வை தேர்ச்சி அடைய முடியல? அதுக்கெல்லாம் நீ வடக்க பிறந்திருக்கணும், ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், தமிழ் படிச்சு அறிவாளியா இருந்தாலும் பாஸ் ஆக முடியாதுமா. ஏன்னா பள்ளி பயிற்சியை தாண்டியும் அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது. இந்த பயிற்சிகளை வழங்குவதற்கென்று கோச்சிங் சென்டர் என்ற பெயரில் மிகப்பெரிய பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கியா. பல லட்சங்களை கட்டி இந்த கோச்சிங் சென்டர்ல போய் படிச்சாதான் இந்த தேர்வுலையே தேர்ச்சி அடைய முடியுது. கழிவறை வசதி கூட இல்லாத சகோதரி அனிதாவை போல ஏழை இளைஞர்கள் பல லட்சங்களுக்கு எங்கயா போவாங்க? இது இளைஞர்களுக்கு சமூகம் கொடுக்கிற அழுத்தம் இல்லையாயா? அப்புறம் எப்படியா இளைஞர்கள் பொறுப்பா இருக்க முடியும்? இது கல்வி அழுத்தம் ஒன்று உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. வேற எது வேணா ஏற்றுக்கலாம். அடிப்படை உரிமை கல்வி. அந்த கல்வியை படிச்சிருந்து மார்க் வாங்கியும் தன்னுடைய கனவு மருத்துவத்தை அடைய முடியல. எவ்வளவு பெரியது? அதுதான் அழுத்தங்கிறாங்க. சொல்லுங்கப்பா. இளைஞர்களை பார்த்து கனவு காணுங்கள்னு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னாங்க. தூங்கும் போது வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னு. அப்படி கலாம் சொன்ன கனவை நினைவாக்கி நீட் என்ற சமூக அழுத்தத்தையும் வெற்றி கொண்டு மேற்கு வங்காள மாநிலம் கல்கத்தாவில் பயிற்சி மருத்துவராக பணியாற்றி கொண்டிருந்த சகோதரி மருத்துவமனையிலேயே கயவர்களால் சிதைக்கப்பட்ட கொடூரத்தை நினைச்சா எனக்கு பாரதியின் வரிகள் தான் என் ஞாபகம் வருது. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால். இப்படி நிர்பயாவில் ஆரம்பித்து உலக புகழ் பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவானதான் சமூக அழுத்தம்னு சொல்றேன்.
ஆனா வெளிச்சத்துக்கு வராத நிலைய அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சம்பவங்கள் நிறைய இருக்கு. எத்தனையோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்ட இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பை பெற்றுத்தர முடியுதாயா? பாதுகாப்பின்மை என்ற இந்த சமூக அழுத்தத்தை எப்படியா இளைஞர்கள், பாதுகாப்பில்லாத சமுதாயத்தில் எப்படியா இளைஞர்கள் பொறுப்பா இருக்க முடியும்? எப்படியா இளைஞர்கள் பொறுப்பா இருக்க முடியும்? என்னுடைய இளைஞனுக்கு அடுத்த சமூக அழுத்தம் என்னன்னா போதை தாயா. ஆமாயா, இன்னைக்கு தமிழ்நாடே தள்ளாடிட்டு இருக்குயா இந்த போதையால. படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சுன்னு என்னுடைய இளைஞன் சொல்ற அளவுக்கு நாடு நாசமா போச்சியா இந்த போதையால. அந்த அளவுக்கு போதை புரையோடி போச்சியா. இன்னும் பொங்கல் பரிசாக குவார்ட்டரும் ஆஃபும் தான் அரசு கொடுக்கல. அதுவும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. தடுக்கி விழுந்தா டாஸ்மாக்ல தான் போய் விழணும். அந்த அளவுக்கு டாஸ்மாக் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கியா. ஐயா, இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடி போகணும்னா அந்த இடத்துல பள்ளிக்கூடம் இருக்கா, கோயில் இருக்கா, முக்கியமா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கான்னு விசாரிச்ச காலம் போய் இந்த மூணும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, குவார்ட்டர் இருக்கான்னு கேட்கிற குடிகார மகன்களாக இளைஞர்களை மாத்தினது போதைக்கு சமூகமும் அரசும் கொடுக்கிற அழுத்தம் தானையா காரணம். போதையில இருக்கிறவ எப்படியா பொறுப்பா இருக்க முடியும்? அதுவே சமூக பொறுப்பு மாதிரிலாம். டாஸ்மாக் குடிச்சா தானே அரசாங்கம் நடத்த முடியும். எவ்வளவு பெரிய சமூக பொறுப்பு இருக்கு அதுக்கு. நம்ம இளைஞர்கள் அவ்வளவு பெரிய சமூக பொறுப்பை ஏத்துக்கிட்டு தான் தமிழ்நாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், இந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம்னு கவிஞர் சொல்லி இருக்கிறாரு. வீட்டை விட்டு வெளியே வந்தா இளைஞன் சமூகத்தை எதிர்கொள்கிறான். இந்த சமூகத்துல நாளும் நடக்குது, இந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிறதுக்குள்ள தலையே நரைச்சு போயிருதியா. எங்களுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, டைய போட்டு சமாளிச்சுட்டு இருக்கோம். இவ்வளவு அழுத்தத்துல இருக்கிற நம்ம இளைஞன் ஒரு சோசியர்கிட்ட போயிருக்காயா. என் எதிர்காலம் தான் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவர் நிலைமை தெரியாம 10 வருஷத்துக்கு பாதகமா தாயா இருக்கும்னு சொல்லிட்டாரியா. கேட்டுக்கிட்ட போய் இப்படியா சொல்லிட்டான். பதறி போன இளைஞன் அதுக்கப்புறமாவது நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்கான். அதுக்கு சோசியர் அதுக்கப்புறம் அதுவே பழகி போயிருன்னு குண்டை தூக்கி பட்டுட்டாரியா. இவ்வளவு சமூக அழுத்தம் இருந்ததுன்னா எப்படிங்கய்யா என்னுடைய இளைஞன் பொறுப்பா எடுக்க முடியும்? அடுத்ததாக சமூக அங்கீகாரமின்மையை சமூக அழுத்தமாக பதிவு செய்கிறேன். ஐயா, அன்று பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை செய்து தேர்தலை சந்தித்த காமராஜரையே தோற்கடித்த சமூகத்தை பார்த்து வளர்கின்ற இளைஞர்கள் எப்படியா பொறுப்பா இருக்க, மக்களுக்கு சேவை செய்ய முன்வருவாங்க. இதைத்தான் பீஸ்ட் படத்துல விஜய் சார் சொல்லியிருப்பாரு. இங்க யாரு சொல்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல, இங்க என்ன சொல்றாங்கங்கிறது தான் முக்கியம். அந்த படம் பார்த்திருப்பீங்க, பார்க்காதவங்க சொல்ற கேளுங்க. ஒரு மால்ல ஹைஜாக் பண்ணி இருப்பாங்க. இப்ப அந்த மால்ல இருக்கிறவங்கள காப்பாற்றணும். எல்லாரும் காப்பாத்திர முடியுமாங்களையா? அதுக்கு ஒரு நல்லவன் வேணும். அவை நல்லவனா மட்டும் இருந்தா போதாது, வல்லவனாவும் இருக்கணும். இந்த இரண்டும் இருக்கிற ஒரு ஆளுமையாக விஜய் சாரை காட்டுறாங்க. அவர் காப்பாத்துறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்வாரு. நாம ஒன்று செய்யணும்னு இருக்கோம், பார்த்தா நமக்கே ஒன்று செஞ்சிடறாங்கன்னு சொல்வாரு. அப்புறம் காப்பாற்றவும் செய்வாரு. இதுதான் கதை. இது எவ்வளவு பெரிய வேதனையின் வெளிப்பாடா இருக்குன்னு பாருங்கய்யா. இது நல்லது செஞ்சு சமூக அங்கீகாரம் இல்லாமல் விமர்சனத்தை சந்தித்தவர்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய சமூக அழுத்தம்னு புரியும். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். தைவா என்ற ஆலமரம் தலைத்திட உழைத்த வேர்களை விசாரித்தால் வேதனை புரியும். ஆரம்பத்தில் தைவாவிற்கு கிடைத்த சமூக அங்கீகாரம் என்ன என்பதை நானும் விசாரித்துதான் தெரிந்து கொண்டேன். இப்போது தைவாவிற்கு கிடைத்த சமூக அங்கீகாரம் ஆரம்பத்தில் நிச்சயமாக இல்லை. இது நிதர்சனமான உண்மை. இதை யாரால் மறுக்க முடியும்? சமூக அங்கீகாரம் என்ற இந்த சமூக அழுத்தத்தையும் தாண்டி 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக பல அளப்பரிய பணிகளை செய்து ஆம் நம்மால் முடியும் என்று சாதித்து காட்டிய தைவா இளைஞர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற சமூக அழுத்தங்கள் இளைஞர்களை அச்சுறுத்துகிறது. இந்த சமூக அழுத்தங்கள் களைய வேண்டும் என்றால் தனி மனிதனால் முடியாது,
என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது பொங்கல் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பழத்தை கைதட்டல் கொடுங்க. மூச்சு விடாம மழை கூட சாரல் மெல்ல பெய்யுச்சு. கோடை இடி மழை மாதிரி குற்றாலத்தில் கொட்டுற மழை தண்ணி மாதிரி அப்படியே அருவியா கொட்டிருச்சு. கல்வி, போதை, இந்த ஜோசியர், இப்படி பல சமூக அழுத்தங்கள் இருக்கிறதுனால தான் இன்றைய இளைஞர்கள் எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். என்னுடைய வகுப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். டாஸ்மார்க் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பூரா